நம்ம வியூஸ்க்கு வந்து வீடியோஸ் நான் இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். நீ வந்து ஆவரேஜாக சஸ்பென்ஷன் டயருக்கு பர் இயருக்கு ஒரு 16,000 ரூபாய் செலவு பண்ணும். சஸ்பென்ஷன் டயருக்கு இப்போ சஸ்பென்ஷன் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஷாக்கு, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்கு, ரியர் சஸ்பென்ஷனுக்கு டயர் 4 இருக்குது. இதுக்குமே நான் ஆவரேஜாக 16,000 ரூபாய் செலவு பண்ணும். எதுக்காக அது? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ரீஸ்டோர் ஆகும். ஓ, அது ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா 16,000 ருபீஸ் பண்ண அது பண்ணணுமா? அது பர் இயருக்கு ஆவரேஜாக நீ 1 வருஷம் 2 வருஷம் பண்ணாமல் தான் 3வது வருஷம் பண்ணணும். ஆக மொத்தம் 16,000 ரூபாய்க்கு நீ சஸ்பென்ஷன் வேலை செஞ்ச முடியாது. ஓகே, சஸ்பென்ஷன் ஒர்க்குக்கு வெண்டோ கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வந்துடும். டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி நல்லா ஒரு 30,000 ரூபாய் வந்துடும். புரியுதா சொல்றது? அப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் நீ செலவு பண்ண வேண்டியிருக்கும். நீ சஸ்பென்ஷன் டயருக்கு மட்டும் நீ வந்து கரெக்டாக ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த வண்டிக்கு, அந்த வண்டியோட ஜென்யூன் பார்ட்ஸை போட்டு நீ ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்? 1 லேக். நான் 1 லேக் தூக்கி ஒரே மாதத்தில் ஒரே வருஷத்தில் போடல, எப்படியோ ஒரு நாள் நீ அது நான் ஆவரேஜ் பண்ணி நான் வந்து பர் இயருக்கு டிவிஷன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு நீ ஒரு 16,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் அது வந்துடும். கரெக்டாக உனக்கு அடுத்த வருஷம் நீ 16,000 பண்ண முடியாது. 16 + 30 அந்த ஆட் பண்ணி விட்றோம். அந்த புரியுது உனக்கு? மேத்தமெட்டிக்கல் லாஜிக் புரியல? அப்போது சஸ்பென்ஷன் டயருக்கும் 16,000 ரூபாய். நீ இப்போ புரிஞ்சுக்கோ, சஸ்பென்ஷன் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வென்டோக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-65,000 ரூபாய் செலவாகும். டயர் ஒரு 30,000 1 லட்ச ரூபாய் ஆயிடுச்சா? கரெக்டாக? அப்போ நான் இப்போ இது நான் இந்த வேல்யூ எப்படி சொல்கிறேன்னா, ஒரு அசம்ஷனில் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் வருஷத்துக்கு 20,000 கிலோமீட்டர் ஓட்டுவார் அப்படிங்கிற அந்த அசம்ஷன் இருக்கேன். ஏன்னா நீ டீசல் கார் வாங்குறதா சொன்ன இல்லையா, இதுலையுமே உன்னோட தவறுதல் இருக்குங்க. நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஒரு டீசல் கார் வாங்குறேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். அப்படி ஓட்டாமல் இருந்தால் தான் இந்த டீசல் கார் வாங்கணும். அப்போ தான் உனக்கு இது அஃபோர்டபுளாக இருக்கும். நீ 1000 கிலோமீட்டர் தான் வாங்கணும்னா ஒருபொழுதும் நீ வந்து டீசல் கார் வாங்கக்கூடாது. அப்போ இங்கேயே நீ தப்பு பண்ணிட்டு தெரியுதா? அது என்ன டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது? நான் ப்ராப்ளம் நான் அடுத்து வர இன்னொரு 2 கண்டெக்ட்டில் போனேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தியாக இடம் இருக்கு. ஓகே, ஸோ நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி, ஏன்னா பெட்ரோலில் இருக்கிற நம்பர் ஆஃப் என்ஜினில் உள்ள காம்பவுண்ட்ஸ் கம்மி, டீசலில் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நீ வந்து அந்த டீசல் வந்து உனக்கு மைலேஜ் கொடுக்கும். அந்த மைலேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீ பிரேக் ஈவன் பண்ணணும் அப்படின்னா நீ நிறைய ஓட்டணும் அந்த வண்டியை. ஓகே, கிளியர்? ஸோ அப்போ என்ன ஆகுனா, அப்போ நீ வந்து இந்த டீசல் வாங்குற வென்டோ அப்படின்னா புரிதல் உனக்கு என்ன இருக்குன்னா, அட்லீஸ்ட் நான் ஆவரேஜாக 20,000 கிலோமீட்டர் வருஷத்துக்கு ஓட்டணும். ஓட்டினா தான் நீ வென்டோ டீசல் வாங்குறது கரெக்டு. ஓகே, இல்லாட்டி பெட்ரோல் வாங்குறது தான் சரி. அதுலேயுமே வென்டோ வாங்குற அடுத்த கேள்வி இருக்குது. சரியா? ஏன்னா நீ வந்து செலவு பண்ணுறது ரெடியாக இல்லை. ஓகே, பெரிய கார் போக செலவு நிறைய பண்ணணும். சரியா? அப்போ நீ வென்டோலாம் வேறு எங்கேயா போகணும், மாறணும். நம்ம அடுத்தது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். உனக்கு கைட் பண்ணி தான் பார்ப்போம். இப்போ சஸ்பென்ஷன் டயருக்குமே 16,000 ரூபாய் பர் இயர் கன்வீன்ஸுக்கு உனக்கு. அடுத்தது பேசிக் ஆயில் சர்வீஸ் சொல்லுவோம். பேசிக் ஆயில் சர்வீஸ்னால் என்ன யூஸ்னா, என்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, இதெல்லாம் இருக்குல்ல, கூலண்ட் ஆயில், இதெல்லாம் அந்த பேசிக் ஆயில் சர்வீஸ் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு நீ வந்து ஒரு 14,000 ரூபாய் செலவு பண்ணணும். உடனே என்ன சொல்லுவாங்க, சார் 14,000 ரூபாய் கிடையாது, அது இப்படி. நான் சொல்லியிருக்கேன் 20,000 கிலோமீட்டர் வருஷத்துக்கு ஓட்டுறதா இருந்தால் நீ மினிமம் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஆகும் வென்டோக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க 3,000 அப்படிங்கிற 2,000 நீ ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போயிட்டு சரியான வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான சரியான கிரேட் எடுத்துலாம் பண்ணோம்னா உனக்கு குறைஞ்சபட்சம் 7,000 ரூபாய் கம்மியாக வராது சர்வீஸ்க்காக பண்ணுறது. ஆமாம், நான் வேணா ஸ்பீட் போட்டு கொடுக்கேன். அப்புறம் ஆவரேஜ் என்னது 14,000 ரூபாய் வருஷத்துக்கு. நீ என்ன சொன்னால் 2,500 ரூபாய். இந்த 14,000 ரூபாய் எங்கே போடுவ இப்போ? வெட்டியா? அப்போ உனக்கு எப்படி அது சந்தோஷம் கொடுக்கும்? சங்கடம் தான் கொடுக்கும். நீ மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். உனக்கே பார்த்துக்கோ. அடுத்தது இன்ஜெக்டர் டர்போ அண்ட் டைமிங். அதாவது இன்ஜெக்டர் லைஃப் லாங் கிடையாது. ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா அது ஸ்கிராப்பில் போகிற வரைக்கும் இன்ஜெக்டர் லைஃப் லாங் ஓடாது. அந்த இன்ஜெக்டரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கோட் பண்ணிக்கிறேன், 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 லட்சம் ஸ்டோக்கா? 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ். சரியா? அப்போ டிகிரேட் ஆகிட்டே தானே இருக்கு. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் 2 லட்சம் கிலோமீட்டர் வந்துடும். அப்போ நீ இன்ஜெக்டர் என்ன மாற்றி ஆகணும். மாற்றும் போது ஒரு இன்ஜெக்டர் மட்டுமே ரஃப்லி 30,000 ரூபாய். ஒரு வென்டோக்கு 4 இன்ஜெக்டர் 1,20,000 ரூபாய். ஒரு டர்போ எடுத்துனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய். நீங்கள் டைமிங்லாம் மாற்றணும், டைமிங்ஸ் எல்லாம் மாற்றணும். நான் இது எல்லாமே நான் பார்ட்டாக சொல்கிறேன் நான். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 35,000 ரூபா வரும். ஸோ இப்போ நினச்சி பார்த்துங்க, இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 ரூபாய், டர்போ ஒரு 80,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய், டைமிங் ஒரு 30,000 ரூபாய், 2,30,000 ரூபாய், 2 lakhs கிலோமீட்டர்ஸ்க்குள்ளார நீ பண்ணி தான் ஆகணும். அதான் என்னோட லைஃப் டைம். அப்போ அசியூம் பண்ணிக்க, நீ 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின ஒரு காரை வாங்கிட்டே அப்படின்னா ஒருவேளை அவங்க அதை செய்யாம இருந்தாங்கன்னா இதை நீ செஞ்சே ஆகணும். அப்போ வாங்கினாலே செஞ்சணுமா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நீ நல்ல காரை வாங்கினா உனக்கு அந்த வருஷம் வராது, அது அடுத்த வருஷம் வராது, ஆனால் அடுத்த வருஷம் வந்துடும். இது அதே சமயத்தில் இது எல்லாமே இதை மாற்றலாம் உடனே வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டும் கிடையாது.
பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டே போகும். இப்போ நீ வெண்டோ வாங்கிட்டு எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நீ வந்து கேரேஜில் போய் விட்டுன்னு வச்சுக்கோ, அவனே சொல்லுவான் இன்ஜெக்டர் மாற்றணும் சார் டர்போ மாற்றணும். சரியா? அடுத்தது டைமிங் செயின் மாற்றணும் சார், கிளிக் சவுண்ட் வருது. இதனால கூட உங்களுக்கு என்ஜின் சவுண்ட் வரதுக்கான என்ஜினில் மைண்டில் சவுண்ட் வரும். செகண்ட் காரில் நீ வந்து பெர்ஃபெக்டாலாம் வாங்கிட முடியாது. அது பேர் பெர்ஃபெக்டாக வாங்கினா அது பேர் செகண்ட்ஸ் கார் கிடையாது. அவன் விற்கிறான் உனக்கு. அப்போது நீ இந்த 2 லட்ச ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஸ்பெண்ட் பண்ண ஆவரேஜாக நீ வந்து வருஷத்துக்கு ஒரு 13,000 ரூபாய் நீ என்ன பண்ணும் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 லட்ச ரூபாய் நான் வந்து ஸ்பீட் பண்ணுறேன் 13,000 ரூபாய். புரியுது. சரியா? அப்போ நீ அதுக்கு செலவு பண்ணணும். அதோட முடியுமா? ஏசி இருக்குது பார்த்தியா, ஏர் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கிராப் ஆகிற வரைக்கும் ஏசி ஓடிட்டே இருக்காது. ஏசிக்குள்ளே கம்ப்ரஸர் இருக்குது, கண்டென்சர் இருக்குது, கூலிங் காயில் இருக்குது, எவாபரேட்டர் வால்வ் இருக்குது, ரேடியேட்டர் ஃபேன் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு லைஃப் டைம் இருக்குது. ஆனால் ஆவரேஜாக ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம். அப்போ அது நிச்சயமாக அது நீ வாங்கின கார் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிருக்கும். ஓடினாலும் இன்னும் 2 வருஷத்தில் வரும். அப்போ அதையும் என்ன பண்ணுவானே ரீஸ்டோர் பண்ணா அதுக்கு நீ செலவு வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர் 12,000 rupees நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ? 12,000 ரூபாய். ஏசி ரேடியேட்டரு பிரேக்கு கிளச்சு. ஏசி மட்டும் இல்லை, ஏசி ரேடியேட்டர் பிரேக் கிளச்சு. ஏன் பிரேக் கிளச்சாவே போகிறேன்னா பிரேக் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நீ பாட்டு அப்படியே ஓட முடியாது. பிரேக்கு என்ன பண்ணணும்? பிரேக் பேட் ஃப்ரண்ட்னா பிரேக் பேட் மாற்றணும், தென் பிரேக் டிஸ்க் மாற்றணும், ரியர் ஷூ மாற்றணும், ரியர் ட்ரம்மு மாற்றணும். இப்போ பிரேக் பேடும் பிரேக்கு ஷூவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு 30,000-40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும். டிஸ்கவுண்ட் ட்ரம்மும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும். எனக்கு தெரியும் நீ 2-3 டைம் பிரேக் ஷூ பிரேக் லைன் மாற்றினா அதனுடைய பேசிக் அதனுடைய பிரேக் ட்ரம்மும் பிரேக் பேடும் டிஸ்க்கும் போயிடும், தெரிஞ்சிடும்ல. அப்போ அதை மாற்றணும். அது ப்ளஸ் ஏசி ரேடியேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் இயர் 12,000 rupees. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா யூசர் கார் வாங்கினா இது எல்லாமே நான் பண்ண முடியல. யூசர் கார் வாங்கினா ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்துகிட்டே இருக்கும். டே ஒன்னே இருக்காது. இப்போ இருந்தாலும் யூசர் வந்து புதுசாக வாங்கினவங்க 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கார் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே செகண்ட்ஸ் வாங்கினேன். எனக்கு நான் தான் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் போல. ஆமாம். பின் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க அவங்க. புது கார் வாங்கினா பிரச்சனையே கிடையாது. அப்போது புது கார் வாங்கினா கூட ஒரு 3 வருஷம் மட்டும்தான் உனக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை அம்மா அப்போ செகண்ட்ஸ் கார் வாங்கினா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. ஆமாம். இப்போ நீ ஃபஸ்ட் கார் வாங்கினா கூட புதுசு கார் வாங்கினா கூட எதெல்லாம் அப்ளிகபிள் உனக்கு பேசிக் ஆயில் சர்வீஸ் அப்ளிகபிள். அவர் 14,000 ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? சஸ்பென்ஷன் டயரு கொஞ்ச நாள் ஓட்டலாம். நீ எவ்வளோ டயர் ஒரு 50,000 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் நீ 50,000க்கு அப்புறம் நீ பண்ணி தான் ஆகணும். புது கார் எடுத்தா நீ பண்ண முடியாது. அதுவும் 50,000 கிலோமீட்டர் மாறிடும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் 1 லட்சம் மேலே பண்ணால் நீ ரீஸ்டோர் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சஸ்பென்ஷனை வந்து மாற்றாமலே என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா பண்ணி வந்து கடைசியாக எடுத்துருவாங்க. இன்ஜெக்ட் டர்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாமே என்ன பண்ணுவாங்க ஒரு 2 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கும்போது நல்லா தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் ரெடியூஸாக இருக்கும், அவ்வளோதான். நீ ரெடியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கி ஆகணும். கரெக்டா? அவங்க இதில் சிலது பண்ணால் கூட அவங்க இதில் 20% பண்ணால் கூட 80% உங்கள்கிட்ட வந்துடும், 30% பண்ணால் 70% உங்கள்கிட்ட வந்துடும். ஒன்றும் இல்லை 50% பண்ணி கொடுத்தா கூட என்ன ஆகிடும் உனக்கு? உன்னால் பண்ண முடியும், அஃபோர்ட் பண்ண முடியாமல். சஸ்பென்ஷன் டயர் மாற்றி கொடுத்தா கூட என்ன ஆகாது உனக்கு? இன்ஜெக்டிங்கும் உனக்கு டர்போ டைமிங் இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. உனக்கு பேசிக் ஆயில் சர்வீஸ் நீ கவர் மைண்டில் வச்சுலாம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரேடியேட்டர் இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏசிலாம் வந்து எப்போ பிரச்சனை தான் பண்ணுவாங்க, அது உடனே வராது. அந்த டைம் நல்லாயிருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கம்ப்ரஸர் ஒர்க் ஆக போயிடும். அப்புறம் இந்த பிரேக் பேடு இதெல்லாம் வந்து இயல்பாக அந்த டைமில் வந்து நிற்கும். அது நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் கரெக்டு. நிறைய பேர் வியூஸ் நினைப்பீங்க செக் பண்ணி தான் வாங்கினேன். செக் பண்ணுற இடத்துல போயிட்டு பிரேக் பேடு பிரேக் டிஸ்க்லாம் எவ்வளோக்கு நான் போய் பார்க்க முடியும், இல்லை பிரேக் ட்ரம்லாம் எவ்வளோக்கு பண்ணணும், இதெல்லாம் பார்த்து வந்து கார் வாங்கினா ஒருத்தர் கார் செகண்ட்ஸ் வாங்க முடியாது. அதே மாதிரி இன்ஜெக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கறதுங்கிறது எங்கேயுமே டிவைஸ் கிடையாது. இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாட் ஓகேன்னு ஒரு கேட்டகரி கிடையாது. அவ்வளோதான். நாட் ஓகேன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அது வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. அதையும் இன்ஜெக்டர் 2 லட்சம் கிலோமீட்டர் வருதுன்னா DA1 இருக்க மாதிரி 2 லட்சம் கிலோமீட்டர் ஓனதுக்கப்புறம் இருக்காது அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது காஸ்ட் அதிகன்றதுனால. ஆனால் அதோட பாதிப்பு என்ன வரும் அப்படின்னா இப்போ நீ 50,000 கிலோமீட்டர் ஒரு டைம் இன்ஜெக்டர் மாற்றிடாதுன்னா பெர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் 50,000 ஒன்று மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ நாள் ஆக என்ன ஆகும், உனக்கு பெர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் மைலேஜ் அஃபெக்ட் ஆகுது, மைலேஜ் சரியில்லை, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஆனால் இவ்வளோ நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா 1 இல்லை 2 இல்லை நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். இன்ஜெக்டர் மாற்றணும், டர்போ மாற்றணும், டைமிங் மாற்றணும். சரியா? இவ்வளோ அது இன்னும் நிறைய ஈஸியாக இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது இல்லாமல் என்ஜின் வேரியன்ட் டயர் ஆச்சுன்னா அது நீ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ண முடியாது. இது எல்லாமே என்ஜின் நல்லா இருக்கிற வண்டிக்கே சொல்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி ரேடியேட்டர் பிரேக் கிளச் இது வந்து 12,000 ரூபா பர் இயரா. ஒரு 11 இது இல்லாமல் அதர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அதர் பார்ட்ஸ்னா அந்த வண்டியில் என்ஜின் கண்ட்ரோல் மாடல் இருக்கா,
ஏர் பேக் கண்ட்ரோல் மாடல் இருக்கா, ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் இருக்கா, பாடி கண்ட்ரோல் மாடல் இருக்கா, அதில் பவர் விண்டோ ஆப்ரேட் ஆகுதா, சென்ட்ரல் லாக் இருக்கா, இந்த மாதிரி அதில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்கா, இது மாதிரி நிறைய இருக்கா. இப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு பிரேக் டவுன் ஆகும்ல. அப்புறம் சென்சார்ஸ் இருக்குது, கிராங்க் சென்சார், கேம் சென்சார், வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஓட்டு சென்சார் இருக்குது, அதில் ஒரு கேட்டலிக் கன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80,000 ஆகும், 70,000 75,000 அந்த அளவுக்கு அவங்க கேட்டலிக் கன்வெர்ட்டர். அதாவது சைலன்சர் இருக்க கூட ஒரு யூனிட் மட்டுமே. சரியா? அப்போ இந்த மாதிரி நிறைய யூனிட் இருக்கா. இப்போ இந்த யூனிட்லாம் வந்து ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆகுது, ஆவரேஜாக பிரேக் டவுன், இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகும். இதெல்லாம் பீரியாடிக்காக மாற்ற வேண்டியது, இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகும். நான் சொன்னது அதர் ஐட்டம்ஸ். ஏன்னா இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஒர்க் ஆகாது. திடீர்னு ஏர் பேக் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும், ஏர் பேக்கோ அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது, ஏபிஎஸ் ஒர்க் ஆகாமல் போகும். திடீர்னு என்ஜின் கண்ட்ரோல் மாடல் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க. என்ஜின் கண்ட்ரோல் மாடலாம் வெரி எக்ஸ்பென்சிவ். வென்டோக்கெலாம் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா. ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலாம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம், 1,10,000 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா சரியா. இதில் ஏதோ ஒன்று நீ எல்லாம் ஃபெயில் ஆகணும் அவசியம் இல்லை. இசிஎம்ஐ, பிசிஎம்ஐ, ஏபிஎஸ், ஏர் பேக்கு, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ரியர் பார்க்கிங் அசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலினா கூட 1 லட்சம் நிற்கும். அப்போ அது அப்போது இதில் வேறு வந்து நான் அதர் பார்ட்ஸில் நான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்டரும் போட்டிருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 2 lakhs கிலோமீட்டர் தான் வரும். 2 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்டார்டர் மோட்டரும் ஃபெயிலியரும் ஆல்டர் பண்ணுறோம். அதுக்காக நீ வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்தே ஆகணும் அவசியம் இல்லை. இடையில எப்போலாம் ஃபெயில் ஆகலாம். பட் நான் ஒரு மேத்தமெட்டிக்கில் ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனாக எடுத்துட்டேன். 2 லட்சம் ஒரு லைஃப் எடுத்துட்டேன், அதுக்கு மேலே வராது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்டர் அதர் பார்ட்ஸ்னால் அது ஒரு 11,000 பர் இயர் செலவு பண்ணிட்டு இருக்கும். நான் கேட்குறேன், இவ்வளோ ஒர்க்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு லேபர் ஒர்க்குமா, டெக்னிக்கல் லேபர் சார்ஜ் ஆனால் ஆவரேஜ் நான் ஒரு 15% போடுறேன். 15% நடக்காது. அதோட காஸ்ட் அதிகமாக தான் லேபர் சார்ஜ். எக்ஸாம்பிள் இப்போ ஜெனரல் சர்வீஸ் பண்ணுறேன்னா ஜெனரல் சர்வீஸோட மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 3,000 ரூபா இருக்கும். ஓகே, வென்டோக்கு. ஆனால் லேபர் காஸ்ட் வந்து 2,000 ரூபா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லை 2,000 1,000. நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் சென்டரில் போனீங்கன்னா அவனுக்கு 2,000 ரூபா அவனால் சார்ஜ் பண்ண தான் அவனால் அஃபோர்ட் பண்ண முடியும். இல்லாட்டி அவன் வேறு ஏதாச்சும் வந்து கை வச்சுவான், மெட்டீரியல் கை வச்சுவான். ஒரு ரைட்டான மெட்டீரியல் ஜென்யூன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஒருத்தர் ஒன்று கேரேஜில் ஒரு பர்சன் கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன் கிடைக்கணும், 2,000 ரூபாய்ச்சி இருந்தால் தான் அவனால் என்ன பண்ண முடியும், அந்த ஜெனரல் சர்வீஸ் பண்ணி தர முடியும். அப்போ அந்த பீப்புள் கிட்ட நீ போடு அப்படின்னா அவங்க கிட்ட போனேன்னு மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 3,000 ரூபாய், ஆனால் இவங்க என்ன சார்ஜ் பண்ணுவாங்க, 2,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ இதில் 2,000 வந்து 15% கிட்டத்தட்ட 40%. நான் ஒரு தம்ரூலுக்கான ஒரு 15% லேபர் சார்ஜும் போடுறேன். சரியா? இதுக்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், ஜென்ரல் சர்வீஸில் என்னெல்லாம் வரும்னா ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் மாற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவேன், கார் வாஷ் பண்ணுவேன். சரியா? நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேலன்ஸிங், வீல் எலிமெண்ட்லாம் பண்ணணும். கூடவே வைப்பரே மாற்ற வேண்டியிருக்கும். இதெல்லாம் அந்த கேட்டகரி இருக்குது. சரியா? இப்போ அதுக்கான காஸ்ட் எல்லாம் பண்ணி தரதுக்கு, பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி தரதுக்கு இதெல்லாம் சேர்த்து அவன் 2,000 ரூபா சார்ஜ் வாங்குவாங்க, கார் வாஷ்லாம் செட் பண்ணி தரும்போது. அப்போ என்ன ஆகுது உனக்கு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா பார்ட் காசுக்கு 2,000 ரூபா லேபர் சார்ஜ்னா கிட்டத்தட்ட 40%. நான் ஒரு 15% நான் போட்டாலே வருஷத்துக்கு நீ 10,000 ரூபா லேபர் காஸ்ட் மட்டுமே தரணும். நீ இதை தரமாட்டேன்னு சொன்னால் நீ அன்ப்ரொஃபஷனல் கிட்ட போய் மாட்டிவேன், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டமாகும். இப்போ தெரியுதா உனக்கு? இப்போ பாரு, அப்போ ஒரு வருஷத்துக்கு வென்டோ நீ வாங்கினா 1,50,000 ரூபாய் நீ செலவு பண்ணுறதுக்கு, நீ செலவு பண்ணணும்னு தெரிஞ்சு வாங்கினா உனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதிலாவது இந்த டீசல் இல்லாமல், இன்சூரன்ஸ் இல்லாமல் அதுக்கு இல்லாமல் தனியாக 1,50,000 ரூபாய் 1,50,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நீ தெரிஞ்சு வாங்கினா உனக்கு அது என்ன கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லாட்டி அது 7.5 தான். ஏன் நான் 7.5 கஷ்டம்னு சொல்லணும்னா, இதில் என்ன பிரச்சனை, நிறைய பேர் கார் வாங்கிவிடாங்க. பிறகு என்ன ஆகுனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது 1,50,000 ரூபாய் செலவாகணும்னு திட்டு என்ன பண்ணுவாங்க, காரை வாங்கிட்டு போயிட்டு ஒரு ப்ராப்ளம் வருமா, பிக்கப் இல்லை, மைலேஜ் இல்லை, ஏதோ ஒன்று இருக்கும், எத்தனை ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுப்பாங்க, ஒரு 30,000 ரூபா ஒரு சார்ஜ் பண்ணுவார் மெக்கானிக்கு. சரியா? இப்போ இவர் என்ன நினைப்பார், நீ என்ன நினைப்பார், 2,500 நீ வந்து பார்த்தா அந்த வண்டிக்கு நீ பிளான் பண்ணி வச்ச, ஜீரோ காஸ்ட் எதிர்பார்த்த, ஜீரோக்கு 30,000 பெரிய விஷயமா இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு ரெண்டு நல்ல வண்டி, வெல் குவாலிட்டி ஜெர்மனி கார், 30,000 ஒன்று ஏற்றுக்க முடியாதுல்ல. இப்போ நீ நினைப்பேன் அந்த கார் 30,000 ரூபாய் வாங்கிச்சுன்னு நினைப்பா, இல்லை ஏமாத்துறா மெக்கானிக் நினைப்பா? மெக்கானிக் தான் சொல்லுவேன். மெக்கானிக் ஏமாத்திட்டான். இப்போ என்ன பண்ணுவேன், திரும்ப அந்த காரை விற்க மாட்டேன், அந்த காரை வேற ஒரு மெக்கானிக் கிட்ட போவேன். அங்கே போனோன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு 20,000 30,000 சொல்லுவாங்க, அவன் செலவு, அவன் மூலியமாக செலவாகும். அப்போது என்ன ஆகாது உனக்கு, ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் அந்த வண்டியில் இன்ஜெக்டர் மாற்றணும், அதான் பிரச்சனை. இப்போ நீ ஒரு மெக்கானிக் கிட்ட போகிற, அவர் என்ன பண்ணுவார், இன்ஜெக்டரை மாற்ற முடியலன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். இன்ஜெக்டர் என்ன பண்ணுவார், மாற்றணும்னு சொல்லுவார். நீங்கள் மாற்ற முடியாது, இல்லை மாற்றணும்னு சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். மாற்ற சொன்னால் நீங்கள் அவங்க விட்டு போயிடுவீங்க. ஓகே, பிஸ்னஸ் போயிடும், அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க.
இன்ஜெக்டர் என்ன பண்ணோம், சர்வீஸ் பண்ணி போட்டால் போதும்பாங்க. ஓ, அவங்களுமே இது நிறைய தெரியாது, இதில் யாரையும் தப்புலாம் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் 1.5 லட்ச ரூபா கொடுத்து இன்ஜெக்டர் வாங்கி கொடுக்க சொல்லி எந்த ஒரு கேரேஜ் ஓனரும் சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஓகே. வெல் ப்ரொஃபஷனல் பீப்புள் மட்டும்தான் சொல்கிறதுக்கான அந்த கட்ஸ் இருக்கும், மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் அந்த அவனை மெக்கானிக் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, பிஸ்னஸும் போயிடும், 2 பேருங்கிட்டு போயிடும், பிஸ்னஸும் போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க போனாங்க. நீங்கள் போயிட்டு சர்வீஸ் போவீங்க, இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல போவீங்க. இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுறவர் அவர் ரொம்ப ரெடியாக இருப்பார். வந்தவொடனே பார்த்து சொல்லுவார், ஆமாம் சார் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ நான் வந்து சரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இப்போ எடுத்து போட்டு நல்லா இருக்குன்னு பாரு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவேன், இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி எடுத்து வண்டியில் போடுவேன். சரியா, இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் ஆவரேஜாக வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்டர் 4000 ரூபாய் வாங்குவாங்க. 5000 வச்சா 4-20,000 வச்சா அவர் இவர் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆகிடுமா, 25,000 அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஓரிங்கின்னு போயிடும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும், அதுதான் ஒரு 30,000 செலவு பண்ணிட்டேன். இப்போ வண்டியை ஓட்டினா இன்ஜெக்ட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. 2 விஷயம் இருக்கும், ஒன்று முன்னை விட பெர்ஃபார்மன்ஸ் வண்டி போகும், ஆனால் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இப்படி இருக்கும், முன்னை விட இன்னும் மோசமாகவும் ஆகிடலாம், இல்லை அதே மாதிரி இருக்கலாம், இல்லை அதை விட கொஞ்சம் கூடுதலாக பெட்டராக இருந்தால் கூட உனக்கு நீ செலவு பண்ண 30,000 ரூபாய்க்கு வந்து ஃபீல் ஆகாது, உனக்கு ஃபீல் ஆகாது. 30,000 ரூபாய் காசு வந்து பெருசாக இருக்கும். இப்போ நீ என்ன பண்ண போய் ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கிட்ட போய் சண்டை போடுவேன், மெக்கானிக் சாப்பிடுவேன். இப்போ மெக்கானிக் என்ன சொல்லுவார், சார் நீங்கள் இன்ஜெக்ட் சில மெக்கானிக்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, உங்கள்கிட்ட கொடுத்து விட்ருவாங்க, நீ போய் சர்வீஸ் பண்ணிக்கிறான்னு. இப்போ அவர் என்ன சொல்ல மெக்கானிக் சொல்லுவார், சார் இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக பண்ணி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன். இப்போ நீங்கள் இன்ஜெக்டர் கடையில் போய் பேசுவீங்க, அவர் என்ன சொல்கிறார், சார் நான் இன்ஜெக்டர்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கேன், இது வண்டியில் வேறு ஏதோ ஃபால்ட் இருக்கும், நீங்கள் டர்போ போய் பாருங்கள், இஜேயில் போய் பாருங்கள் அப்படின்னு பாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு மெக்கானிக் கூட சண்டை போட்டுருப்பீங்க, உங்களோட டிசப்பாயின்ட் பண்ணல. இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த வண்டி எடுத்து எங்கே போவீங்க, அடுத்த மெக்கானிக் போவீங்க. அந்த மெக்கானிக்கிட்ட போனோன்னா அவர் என்ன சொல்லுவார், இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அவர் இனிமேல் இன்ஜெக்டர் தொடவே மாட்டார். அடுத்து என்ன பண்ணுவார், டர்போ நீ தான் சொல்லல டர்போ ஈஜிஆர் பண்ணால் சரியாகணும், ஏன்னா வந்து முதல் மெக்கானிக் கட்டன் ஆகிட்டான். ஆனால் இன்ஜெக்டர் இப்போ சர்வீஸ் பண்ணவர் அவர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருப்பாரு, ஏன்னா அவர் வந்து ஒர்க் ஷாப்லாம் வச்சுருக்காரு, உங்ககிட்ட காட்டுவார், இங்கே பாருங்க இன்ஜெக்டர் நல்லா அடிக்குது பாருங்க, இப்போ செக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன்னா மெக்கானிக் பண்ணது தெரியாது உனக்கு, ஆனால் அவர் பண்ணது நல்லா தெரியும் உனக்கு. இப்போ நீ என்ன பண்ணுவேன், வேற ஒரு டர்போ போயிட்டு மாற்றுவேன், டர்போ ஈஜியெல்லாம் வேலை செய்வேன். ஓகே, சரியா மாற்ற மாட்டேன், டர்போ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன், அகைன் டர்போ புதுசு வாங்க மாட்டாங்க, டர்போ சர்வீஸ் எடுத்து கொடுப்பேன். டர்போ சர்வீஸ் எடுத்து கொடுத்தாலே குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாய் பில் போடாமல் டர்போ தர மாட்டாங்க உங்களுக்கு. சரியா, அந்த டர்போ ஒரு 15,000 செலவு பண்ணிட்டு பிறகு நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் வண்டியில் கழட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுவும் வந்து வென்டோல்லாம் வந்து ஃபயர்வால் ஒட்டாமல் இருக்கும், இன்ஜினுக்கும் ஃபயர்வாலுக்கு இடையில இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டாக இருக்கும். ஓகே, அதை கழட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உனக்கு எக்ஸாஸ்ட் மேனிஃபுல்ல தான் இருக்கும், ரொம்ப ஹாட் ஏராக போகும். உனக்கு ஹாட் ஏர் போகிற இடத்துல என்ன ஆகும், போல்டு நெட்லாம் பயங்கர வீக்கஸ்டாக இருக்கும், ஹார்டனாக இருக்கும் ஒவ்வொரு பீரியட்ல. கழட்டும் போது என்னன்னா உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் அதை கழட்டுறது போகிறது இதை பண்ணுறது அதை பண்ணுறதுன்னு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ட் ஆகிட்டு. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் பேசலாமா, தேங்க்ஸ் பண்ணேன். சரியா, இப்போ என்ன ஆகணும், இப்போ இந்த டர்போ ஒரு 15,000 ரூபாய் சர்வீஸு, இதை கழட்டி மாட்டது ஒரு அதாவது வண்டியிலேருந்து கழட்டுறது ஒரு சார்ஜ், இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது கழட்டினதில் போனதில் உடஞ்சிருக்கும், இது ஒரு 30,000-40,000 ஆகுமா, கண்டிப்பாக 40,000 எடுத்து வந்து போட்டிங்கன்னா என்ன ஆகாது உனக்கு, திரும்ப அப்படி தான் இருக்கு, ப்ராப்ளம் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டியா. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சரியில்லைமாங்க, இதுக்கு இடையில ஸ்டார்டர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் மோட்டர் வந்து பிரச்சனை, ஆல்ட்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பவர் பேட்டரியில் வரலவங்க பேட்டரி வர ஃபெயிலியர் வரும். சரியா, எவ்ரி பேட்டரி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பேட்டரி மாற்றி ஆகணும். ஒருவேளை நீ ரொம்ப யூசேஜ் பண்ணலன்னா 2 வருஷத்துலேயே பேட்டரி போயிடும், டயர் தேஞ்சு போயிடும். சரியா, இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்கும். இப்போ நீ செலவு பண்ணிகிட்டே இருப்பேன், ஆமாம், உனக்கு தெரியாமலே செலவு பண்ணிகிட்டே இருப்பேன். இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, ஒருவேளை ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக ஒருத்தர் வாங்கிட்டாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு கையில் வச்சுக்க பணத்தை வச்சுட்டு 2 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன், 2 லட்ச ரூபாய் கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்டணுமா, அது ஒரு 50,000-60,000 நிற்குமா. ஆமாம், சரியா, இதுக்கிடையில் இந்த செலவு வந்துட்டு இருக்கான், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்களா, இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இது ஏன் ஏழ்றேன்னு சொல்கிறதுனா, இப்போ நீ வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா உன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியும், ஆமாம், என்கிட்ட சொல்ல முடியும், ஆமாம், உறவுகிட்ட சொல்ல முடியும். அப்போ 2 விதமாக உனக்கு ஹெல்ப் கிடைக்கும். என்ன கிடைக்கும், இந்தா ஃபினான்ஷியலாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை அது வீடு போன விடு, அது ஒரு ஏதோ இறந்துட்டோன்னு சொல்லி விட்டுரு. தானியா இன்னுமே சவுண்ட் வருது பட்டு கொஞ்சம் கீழே அங்கிள் கொஞ்சம் கீழே போய் பேசி சொல்லப்பட்டேன். தேங்க்ஸ் வேஸ். சரியா, இப்போ என்ன ஆகும் உனக்கு, அது மேலே அதுமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஒருவேளை அதை நீ வந்து ரீஸ்டோரே பண்ண முடியாதுன்னா கூட போனால் போகுது தொலைஞ்சி போகுதுன்னு விட்டுரு அப்படின்னா உனக்கு அதிகபட்சம் உனக்கு எத்தனை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உனக்கு அந்த ஃபீலிங் ஏற்படுத்தும்,
அடுத்த வேலை எனக்கு அடுத்தது இது ஒரு 2 days 3 days இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ போல எனக்கு வேலை கிடைக்கும். ஒரு வாரம் இல்லை 10 நாள் அவ்வளோ அதிகமாக இருக்காது. இதில் யாராச்சும் உன்னை குற்றம் சொல்லுவாங்களா? இல்லை, எதுவும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வேலை செய்கிறேன், அந்த வேலைக்கான சம் லாஸ் நடந்துச்சு, இயல்பு நடக்குது. ஆனால் இதை உன் வீட்டில் உன் ஒய்ஃப் சொல்லி கேட்காம நம்ம கார் வேணாங்கன்னு சொல்லி இல்லை நான் கார் வாங்கணும்னு சொல்லி நீ காரை வாங்கிட்ட கரெக்டாக. ஏற்கனவே ஒய்ஃப் கிட்ட எதிரில் தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் அம்மா அப்பா வேணாடான்னு சொல்லியிருப்பாங்க, அண்ணன் தம்பி வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்டா நம்ம காரு அதுதான் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கால் டேக்ஸ் புக் பண்ணிட்டு போகலாம். இல்லை என்கிட்ட இருக்க அந்த காரை யூஸ் பண்ணிக்க, எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வேறு கார் வாங்குறேன், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆமாம், அதெல்லாம் தாண்டி நீ காரை வாங்கிடுவேன். ஒருவேளை நீ காரை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு எதிர்த்தரப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக காட்டணும், நான் வளர்ந்துட்டேன் பாரு அப்படின்னு நீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌடை காட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வச்சுக்கேன். அந்த காரை வாங்கிட்டேன், கார் ரிப்பேர் பண்ணது. ஏற்கனவே நீ வந்து அசியூம் பண்ணிக்க 2 லட்சம் கடை வாங்கியிருக்க. ஏற்கனவே அதுவே வீட்டில் உள்ள ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நீ வந்து கடை வாங்கிட்டேன்னு. இப்போ இந்த வண்டி ரிப்பேர் பண்ணது, ரிப்பேர் வைக்குது, ஒர்க் ஷாப்பில் எதுவும் விட்டுருப்பேன். வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியுமா இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, ரிப்பேர் விட்டுருனேன், ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கேன், ஃப்ரெண்டு தம்பி இருக்கான்னு சொல்லுவேன். இதுக்கிடையில் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் வைக்கும். ஏற்கனவே 2000 ரூபா தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட அமௌண்ட்டு. 2000 ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அமௌண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு வேறு ரிப்பேர் எதிர்பார்க்காத ரிப்பேர் நடந்துட்டுருக்கு, பிரேக் டவுன் நடந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு பணம் எங்கேருந்து இருப்பேன்? கடன் தான். ஃப்ரெண்டுக்கிட்டே போய் கேட்க முடியாது, அவங்களே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இல்லை அந்த 2 லட்ச ரூபாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கியிருப்பேன் கடனை. இப்போ எங்கேயாச்சும் போய் வட்டி வாங்குவியா? சிக்கலில் மாட்டுவியா? உனக்கு சிக்கல் மேலே சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். போதாக வரைக்கும் மெக்கானிக் கிட்ட போய் சண்டை போடுவேன். உன்னோட இயலாமையினால உனக்கு வேலை தெரியலடா, இது தெரியல, அது ஏன் இதை செக் பண்ண தெரியாதா, பார்த்தவங்க முதல்ல கண்டுபிடிக்க தெரியாதா, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இன்ஜெக்டரிங்க, அப்புறம் ஏன் டர்போங்கிறீங்க, ஏன் அப்புறம் ஈஸியாக இறங்குறீங்க. அப்போ இப்போ வந்து என்ஜினே ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. உன்னோட இயலாமை எல்லாத்தையுமே யார்கிட்ட காட்டுவேன்? சுற்றி உள்ள காட்டுவேன். அவங்களையும் கஷ்டப்படுத்திடுவேன், நீயே டேமேஜ் ஆகிட்டே வருவேன், வெளியில் சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆகும் உனக்கு? இதுக்கிடையில் ஏதாச்சும் ஒய்ஃப் திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உனக்கு பஸ்ஸுன்னு கோவம் வரும். மிஸ்பிஹேவ் பண்ணுவேன், அண்ணன் வீட்டு மிஸ்பிஹேவ், அம்மா அப்பா கிட்ட மிஸ்பிஹேவ், ஃப்ரெண்ட்ஸ் கூட மிஸ்பிஹேவ் பண்ணுவேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியில் சொல்ல மாட்டேன். இது ஒரே நாளில் போகாது. கையில் பணம் இருந்து தொலைஞ்சி போச்சுன்னா கூட ஒரு நாள் சொல்லிடுவேன் நீ டக்குன்னு. ஆமாம், இதை நீ சொல்லவே முடியாது. இதில் இந்த கார் சரி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு கார் விற்றுலாம் நினச்சி விற்க முடியாது. ஏன்னா எதிராளி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட நீ என்ன எதிர்பார்க்க சொன்னியோ அதுக்கு நேர்மெதிராக அமைஞ்சிடும். அது உன்னால் தாங்கிக்க முடியாது. அப்போது உள்ளுக்குள்ளே நீ வந்து என்ன சதைஞ்சிட்டே இருப்ப. நீ மட்டும் சதைய மாட்டேன், இருக்கிற சுற்றி உள்ள எல்லாரையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். உன்னால் விற்கவும் முடியாது, உன்னால் அதை ரீஸ்டோர் பண்ண முடியாது, அதை வச்சுக்க முடியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி தான் நிறைய பேர். ஆனால் அந்த வண்டி 4 லட்ச ரூபாய்க்கு சரியான வண்டி தான். ஓகே. ஆனால் இதை பற்றின விவரம் தெரியாமல் வாங்கினதுனால பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். அதுலேயும் இப்போ நீ இந்த 4 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு அந்த வண்டி வென்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் 160 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட போகும். ஆனால் இப்போ இவ்வளோ நிறைய அது வந்து டிட்டோரேட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு 100 போனாலே போதும்னு நினச்சினா பரவாயில்ல. அதில் உள்ள அந்த வாப்ளிங்லாம் வரும்பா, அதோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்ட பிறகு எனக்கு அது நல்ல ஸ்டாண்டர்ட் வேணும், எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வேணும்னு சொல்லி நீ என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியாமலையே. அது ஆல்ரெடி அதனால தானே என்ன வென்ட்டோ வாங்குறதுக்கு ரீசன் அது தானே. ஏன்னா வென்ட்டோ வாங்கணுன்னாவே அதோட குவாலிட்டிக்காக தானே நான் வாங்குறேன். அப்போ அந்த இடத்துக்கு ரீஸ்டோர் பண்ண முயற்சி பண்ணுவேன். அப்போ உன்னை அறியாமல் என்ன பணத்தை இழந்துகிட்டே இருப்பேன். இப்போ சொல்லு, இப்போ இந்த நிமிஷம் வென்ட்டோ ஒருவேளை நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ வந்து ஜிஎஸ் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி வச்சிருக்க, உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீ மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தெரியும் பர்சனலாக. ஓகே. ஆக்சுவலி அந்த பர்பஸ்க்காக நீ 2000 ரூபாய் பிளான் பண்ணி வாங்கினதுக்கு அகைன்ஸ்டாக பார்க்கும்போது நீ got disappointed. சரியா? ஆனால் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உன்னை பொருளாதாரத்தில் பாதிக்காது. ஆனால் மற்றவங்க அப்படி இருக்குமா? இல்லை, எனக்கு அந்த 1,50,000 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் தெரியுது. நான் சப்போஸ் எனக்கு செகண்ட்ஸ் கார் வாங்கினாவே இப்போது நான் வந்து 1,50,000 அந்த காருக்கு வந்து அவ்வளோ வந்து அது இல்லாமல் எனக்கு என்னென்ன ஆக்சிடென்ட் ஆகுது ப்ளஸ் இன்சூரன்ஸு இதெல்லாம் போட்டால் ஒரு 2 lakhs ஆகிடும். 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என் பசங்களே தான் அவளை ஸ்கூலுக்கு கற்றுக்க வைக்கிறது இல்லை. இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் 1,54,000 பதிலாக ஒரு half ஆஃப் த அமௌண்ட் செலவு பண்ணுறதா வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் நீ வந்து சிலது கம்பனைஸ் பண்ணி ரெடியாக இருக்க, சஸ்பென்ஷனு ரொம்பலாம் வேணாம்ப்பா, சிம்பிளாக பண்ணிவிட்டு ஒரு ஓடுற அளவுக்கு தான் போதும், ரொம்ப அந்த லெவலுக்கு வேண்டாம். இன்ஜெக்டர் இதை வச்சு கொஞ்சம் ஓட்டிக்கலாம். இல்லை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் எது போச்சு அதை மட்டும் மாற்றிட்டு ரொம்ப மோசமாக அதை மட்டும் மாற்றிட்டு அப்படி கொஞ்சம் ஓட்டிக்கலாம். அப்படி வேணும் நீ வந்து அந்த ரெடியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங்காக இருக்க. ஓகே. இந்த ஏசி கூட வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ண வேணாம், சில்லுனா இவ்வளோ இந்த இருக்கிறதால போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? டர்போ இந்த இதெல்லாம் இன்ஜெக்டர் டர்போலாம் பண்ணால் பிக்கப் போகிறோம், இந்த பிக்கப்பே போதும்பா அப்படியே நீ கம்பனைஸ் பண்ணிகிட்டே வரேன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன ஆகும் உனக்கு? அந்த கம்பனைஸ் பண்ண வந்து 1,50,000 வரும் உனக்கு. அட்லீஸ்ட் 70,000 ரூபாய் சொல்லிட்டோம். ஓகே. அப்போ அந்த 70,000 ரூபாய் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணுறது ரெடியாக இல்லை. இல்லை, நான் எனக்கு அது
நான் என்னோட மைண்டில் அது கிடையாது. எனக்கு கார் மட்டும் 4 lakhs கொடுத்து வாங்கிடணும், டீசல் மட்டும் போட்டு ஓட்டணும். இதுதான் என்னோட எய்ம். இதுதான். இது தவிர நான் இதை தாண்டி ஒன்றுக்கு என்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியது, என்ஜின் ஆயில் மாற்றணும், அவ்வளோதான். அது வருஷத்துக்கு ஒரு டைம். அதுவே நீ ஆக்சுவலி பிளான் பண்ணல. ஆமாம், 2020 தான் பிளான் பண்ணேன். ஆனால் அதுவே என்ஜின் ஆயில் நீ வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றினாலே உனக்கு 7000 ரூபாய் நிற்கும். ஓகே, இதுதான் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். ஓகே, சரியா? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான். அதை ரீஸ்டோர் பண்ணுறது தான். நீ வண்டி எது பர்பஸ் வாங்குற அந்த பர்பஸை ரீஸ்டோர் பண்ணுறது நீ இந்த செலவு பண்ணி தான் ஆகும். இப்போ சொல்லு, இப்போ நம்ம தமிழில் நான் கொடுத்தது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காக இருக்கா இல்லை அதிகப்படியாக இருக்கா? இல்லை இது கண்டிப்பாக நான் இது தப்பு பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரியான காரை நான் வாங்க மாட்டேன். ரைட். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருவேளை உனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வென்டோ வேண்டாம், உனக்கு அதெல்லாம் வேண்டாம், பட் ஒரு கார் ஒன்று தேவை, நீட்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போ அசூம் பண்ணிக்க அந்த வென்டோ வந்து ஒரு செடனா, ஒரே ஒரு செடன் உனக்கு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா, நீ ஒரு மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா அசூம் பண்ணி ஒரு டிசைர் ஒன்று வாங்குற அப்படின்னா அது வருஷத்துக்கு எவ்வளோதான்? அதுக்கு 78000 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கும். அதுக்குமே 78000 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கும். ஆனால் என்னது ஆஃப் ஆஃப் த அமௌண்ட். வென்டோலேருந்து பாதி வந்துட்டேன். சரி, அந்த டிசைருமே வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் லிமிட்டடாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ரொம்பலாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னா அட்லீஸ்ட் பாதி பைசா போட்டனா ஒரு 35000 ரூபாய் என்ன பண்ண நீ வருஷத்துக்கு செலவு பண்ணணும். இப்போ சொல்லு, 35000 செலவு பண்ணுறது உன்னால அஃபோர்டபுளா டிசைரு? இப்போ பாரு. ஆனால் 35,000 நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த விதமான இதுவே இல்லை. நான் எனக்கு அந்த இப்போ 35 சொல்கிறதே எனக்கு அதிகமாக தான் தெரியுது. ஏன்னா நான் முன்னாடி அப்படி ஒரு எண்ணமே இல்லை எனக்கு. கார் மட்டும் 4 lakhs வாங்க போகிறோம், டீசல் போட்டு ஓட்ட போகிறோம், என்ஜின் அது மாத்திரம் ஓகே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேறு வெஹிக்கிள் வச்சுக்கிட்டால, இந்த பைக் வச்சுக்கிட்டால அதுதான் யூஸ் பண்ணுவோன்ட்டு. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது 35,000 எனக்கு இப்போ அதிகமாக தெரியுது. அதிகமாக ஒருவேளை இதுவே அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அடுத்த லெவலில் வந்து பார்த்தோன்னா ஒரு செலீரியோவோ இல்லை ஒரு ஆல்டோவோ போயிட்டுனா, இப்போ அசூமனைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78,000 ரூபாய் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த 78,000 அது வந்து ஒரு 25,000 ரூபாய் வந்துடும். ஓகே, அங்கேயும் வந்துடும் 25,000 வந்துடும். புரியுது. ஏன்னா அங்கேயும் சஸ்பென்ஷன் மாற்றணும், அங்கேயும் நீ வந்து பார்த்தோன்னா ஓகே ரைட்டு. இப்போ என்னன்னா இந்த டீசல் வண்டி சொன்னேன், நீ ஒருவேளை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசைர் பெட்ரோலுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கேன், டீசல்லேருந்து பெட்ரோலுக்கு போயிட்டுனா 78,000 அங்கே வந்து ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா வரும். அதுலேயும் நீ மாடரேட்டாக செலவு பண்ண போகிறேன்னா ஒரு 15,000 ரூபாய் பண்ணால் போதும். ஒரு ஆல்டோ போயிட்டுனா உனக்கு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜஸ்ட் லைக் ஒரு 20,000 போந்தால் போதும். வருஷத்துக்கு ஒரு 20,000 நல்லா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 15,000 ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணி வச்சுக்கேன். ஓகே ஓகே. இது சஸ்பென்ஷனு. ஏன்னா அங்கே பெட்ரோல் போயிட்டுன்னு வச்சுக்கேன், உனக்கு என்னெல்லாம் இல்லை, டர்போ கிடையாது, இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிறாம இந்த 30,000 இன்ஜெக்ட்லாம் கிடையாது. அது மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் இன்ஜெக்ட் கிடைக்கும். நீ எங்கே 30,000 இன்ஜெக்ட் எங்கே இருக்குது, 3,000 இன்ஜெக்ட் எங்கே இருக்குது பார்த்துக்கோ. இப்போ வென்டோவில் இன்ஜெக்ட் 30,000 ரூபாய். அதுவே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் பெட்ரோல் எடுத்துட்டா கூட அந்த ஸ்விஃப்ட் பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2,500 3,000 ரூபா தான் இருக்குது இன்ஜெக்டர் காஸ்ட். ஓகே, அப்போ எவ்வளோ 10 டைம்ஸ் கம்மியாயிடுச்சா? ரெண்டாவது வென்டோவில் டர்போ இருக்குது, பெட்ரோல் ஸ்விஃப்ட்டில் டர்போ கிடையாது. அப்போ டர்போ 1 லட்ச ரூபா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் போயிடுச்சா? ரெண்டாவது வென்டோவுடைய சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா ஆகும் உனக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ஆனால் ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் முடிச்சுக்கலாம் நீ. கரெக்டா? டயர் எடுத்தீங்கன்னா வென்டோட நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயரோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் டயரு, அது ஒரு பேசிக் ஆயில் சர்வீஸ் பார்த்தியா, வென்டோக்கு எக்ஸ்பென்சிவ். ஓகே, இது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு பெட்ரோல் போயிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 2,500 ரூபாயில் என்ன பண்ணலாம், நீ மெட்டீரியல் காஸ்ட் முடிச்சிடலாம். புரிஞ்சு சரியா? அடுத்தது இன்ஜெக்டர் கிடையாது, இன்ஜெக்டர் பெரிய காஸ்ட் கிடையாது, டர்போ பெரிய காஸ்ட் கிடையாது. இது பெட்ரோல் வாங்கிட்டான், ஸ்விஃப்ட் பெட்ரோல் வாங்கிட்டான். டைமிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா பெல்ட் தான் இருக்கும். ஓகே, சரியா? அது ரொம்ப காஸ்ட் கம்மி. ஓகே, சரியா? அஃபோர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு ஏசி, ரேடியேட்டர், பிரேக்கு, கிளச்சு இதெல்லாம் வந்து நேச்சுரலாக வரும். ஆனாலும் வென்டோ கம்பேர் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ரேட் காஸ்ட் கம்மியாக இருக்கும், பார்ட் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா வண்டியை வெயிட் கம்மி, அது பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. ஸோ வெயிட்டும் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சுன்னா உடனே அந்த பிரேக் டிஸ்க் பிரேக் இதெல்லாம் வந்து உனக்கு டிசைன்லேயே அதுக்கான மெட்டீரியல் திக்னஸ் இதெல்லாம் கம்மியாகிடும், ப்ரிசிஷன் கம்மியாகிடும், ஆட்டோமேட்டிக் காஸ்ட் கம்மியாகும், உனக்கு மாறி காஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கம்மியாக வரும்போது அதர் பார்ட்ஸுமே வந்து அது காஸ்ட் கம்மி. இப்போ எக்ஸாம்பிள் வென்டோ ஒரு ஏபிஎஸ் எடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, ஆனால் நீ வந்து ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா நிற்கும். எங்கேயும் வந்து நிற்கிறதுல. அதே மாதிரி டெக்னிக்கல் லேபர் சார்ஜ் வென்டோக்கு வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ரொஃபஷனல் பீப்புள் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். வெரி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் வந்து என்ஜின் அசம்பிளி தான் இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப சீப், கம்மி பண்ணலாம். அப்போது ஒருவேளை நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் பெட்ரோல் வாங்கிட்ட அப்படின்னா இது உனக்கு வரும். ஓகே, அதே நீ வென்டோ வாங்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரும். ஓகே, நீ ஸ்விஃப்ட் பெட்ரோல் வாங்கக்கூடிய ஆளு நீ வென்டோ டீசல் வாங்கினா உனக்கு 7,000 ரூபா.
புரிஞ்சு. சரியா? ஸோ இப்போ நீ முடிவு பண்ணிக்கோ. ஓகே. சில பேர் இந்த ஸ்விஃப்டையும் விட்டு கீழே இறங்கி ஒரு நான் வந்து செலீரோ போகிறேன், ஆல்டோ போகிறேன்னா இன்னும் வெள்ளன்கோ. ஓகே. அப்போது நீ இதை தெரியாமல் நிறைய பேர் வாங்கினா 4 லட்ச ரூபா தானே நினைக்கிறாங்க. இப்போது இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, வென்டோ 4 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் அந்த வண்டி குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆன வண்டி தான் 4 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும், சரியான வண்டி. ஏன்னா இப்போ 4 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது அந்த வண்டி அப்படின்னா அந்த வண்டி குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆனதான். இப்போ நீ உண்மையிலேயே சரியான டேட்டாவில் ஒரு சரியான காரை சூஸ் பண்ணணும், கரெக்டாக வாங்கணும் அப்படின்னா ஏமாத்திரக்கிட்ட போய் வாங்கினா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அதாவது ஒருத்தர் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, 2017 2018 மாடலு, சிங்கிள் ஓனரு, 50,000 தான் ஓடி இருக்கு, எல்லாம் வெள்ளன் கொடுத்து நல்லா பெயிண்ட் அடிச்சு எல்லாம் கொடுத்துருப்பான். அவங்ககிட்ட போய் மாட்டா காலினி முடிஞ்சு போச்சு. அது நீ அவன் ஏமாத்திரம் கொண்டு நீ போய் ஏமாத்துற உனக்கு ஆசை. 4 லட்ச ரூபாய் வண்டினா குறைஞ்சபட்சம் வந்து 10 வருஷம் வண்டி தான் உனக்கு வென்டோ சரியான வண்டி கிடைக்கும், நியாயமான வண்டி கிடைக்கும். ஓகே. சரியா? இப்போ அந்த வண்டி 4 லட்ச ரூபாய் கிடைக்கும். நீ ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வண்டி இருக்கலாம், அதுவும் நீ 2015 வண்டி போனால் அதுவும் 4 லட்ச ரூபா தான். ஓ, நீ நினச்சிருப்ப அதாவது ஃபோக்ஸ் வேகன் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், மாறு ரேட் கம்மியாக இருக்கணும். அப்படி கிடையாது. புது காரில் ஃபோக்ஸ் வேகன் வந்து ப்ரீமியம் காரு, எக்ஸ்பென்சிவான காரு. ஓகே. ஆனால் செகண்ட் மார்க்கெட்டில் மாறு தான் ப்ரீமியம் காரு. ஓ, மாறு தான் ரேட் ஜாஸ்தி. செகண்ட் சேல்ஸில் மாறு தான் ரேட் ஜாஸ்தி. அப்போது அதே 2015 வென்டோ 4 லட்ச ரூபா தான், அதே 2015 ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வண்டியும் அதே 4 லட்ச ரூபா தான். இப்போ நீ அதை வாங்குறது போல இதை வாங்கினா எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும். அதே ஸ்விஃப்ட் டிசைருக்கு டீசல் பதில் பெட்ரோல் வாங்கினா இன்னும் பெட்டர். அப்போ நீ வந்து இதை தெரியாமல் நிறைய பேர் வாங்குறதுனால தான் நீ சொன்ன மாதிரி 2000 ரூபா தான் செலவு பண்ண நினச்சி ஒருவேளை அது வாங்கிட்டா நீ நினச்சி போகிறேன் 2000 ரூபா செலவாகுன்னு சொல்லி ஒருவேளை உனக்கு வந்து நீ வந்து ஒரு கம்பெனி சொந்தமாக வச்சில்ல, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் சம்பளம் தான் வாங்குற, அதுலேயே வந்து உனக்கு வீடு இஎம்ஐ போகுது, பைக் இஎம்ஐ போகுது, கரெக்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பொண்ணுக்கு வரதுக்கு சேர்த்து வைக்கணும், போன வரணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸில் ஏற்கனவே போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 லட்ச ரூபா கையில் வச்சுருந்துட்டு ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு 2 லட்சம் கடன் வாங்கி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வ குளரில் வாங்கிட்டு வச்சுக்கேன், என்ன நிலமா ஆகும்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மீள முடியுமா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்கான். அதாவது விற்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, ரொம்ப நெருங்கலான ஒரு பேசுவான். இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இடத்துல ட்ரை பண்ணுவாங்க, 30,000 40,000 வச்சா. இதுக்கப்புறம் இவனை சரியில்லை, நம்ம கூகுள் பண்ணுவோம், யாரை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம், இல்லை யாரையா 4 பேர் கேட்போம், அவர் யார் பெஸ்ட்டு சொல்லணும். அங்கே போய் பார்த்துட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை நம்பி தான் வந்தேன், நீ பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நீ அவங்கள மாதிரியே நீயும் சொல்கிறேன், அதுக்கு நான் அங்கேயே பண்ணியிருப்பேனே. உன்னோட இயலாமையில் என்ன பண்ணுவேன் நீ பண்ணுவேன். ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரொஃபஷனல் மெக்கானிக் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத தெள்ள தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் ப்ரொஃபஷனல் மெக்கானிக். ப்ரொஃபஷனல் மெக்கானிக்குனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு பிக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்ஜெக்டர் மாற்றணும், ஒரு பிக்கப் இஷ்யூக்கு ஏன் இதுக்கு டர்போ மாற்றணும், இது ஏன் ஈஜிஆர் ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறோம், ஏன் வந்து என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வேரண்டர் ஆனதால கூட வந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறோம், ஏன் கார்பன்னால படிஞ்சனால கூட இது இருக்கலாம் அப்படின்னு ஏன் இதை ஏன் இந்த பாட்டை ஏன் மாற்றணும்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்கிறவங்க ப்ரொஃபஷனல். இதை மாற்றினா சரியாகுங்கிறவங்க அன்ப்ரொஃபஷனல். நீ ப்ரொஃபஷனல் போய் நீங்கள் அதை தான் எதிர்பார்க்க முடியும். அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு செலவுலாம் பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ், எப்படியாச்சும் உங்களால் முடியும் சார், சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார், நானே கஷ்டத்துறேன் சார், நானே நகையை வச்சு தான் வச்சுருக்கேன் சார், நானே வீட்டில் சண்டை இருக்கேன் சார், இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது இதை நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவங்களோட வலியை, சரியா? ஆனால் அவங்களோட இயலாமையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, திரிப்பாங்க. புரியுது. எப்படியாச்சும் இந்த வண்டி இங்கே ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடணும், செலவு இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க பார்த்தியா, அப்போ தான் நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். புரியுது. ரொம்ப சங்கடமாக இருக்கும். சில பேர் சங்கடப்படுத்துவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இயலாமை பிடிச்சிருக்கேன், சில பேர் வந்து சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்பாங்க, அது நம்ம சங்கடத்துக்கு போகும். சில பேர் என்ன பண்ணுவோன்னா, சார் எனக்கு தெரியாது சார், நான் உங்களை நம்பி வந்துட்டேன், எப்படியாச்சும் பண்ணி கொடுங்க சார், அது இன்ஜெக்டர் மாற்றது அது அவனே பண்ணிப்பான் சார், நீங்கள் அது இல்லாமல் பண்ணி கொடுங்க சார், சார் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணி கொடுத்துருங்க சார், நீங்கள் அந்த வண்டியில் பார்த்தீங்களா நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதை மாற்றணும் சார். நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் தான் வீடியோ போடுவோம். ஜென்ரலாக எல்லாரும் இதை செய்வாங்க. இந்த ப்ராப்ளம் இப்போ பிக்கப்னா எல்லாரும் இதுதான் பண்ணுவாங்க. புரியுது. இன்ஜெக்டர் டர்போ இதுதான் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி ஏதாச்சும் ஒன்று புதுசாக இதில் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் மாற்ற வேண்டியதில்லை, பாட்டு மாற்ற வேண்டியதில்லை. இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, இதை இவங்க கவனிக்காமல் பண்ணிட்டாங்க. இதை பண்ணினா உங்களுக்கு சரியாகும் நம்ம சொன்னோம்னா இந்த எக்ஸப்ஷனை தூக்கிட்டு வந்து நம்ம இதே மாதிரி பண்ணி கொடுன்னு நினைப்பாங்க.
இது என்னோட பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டம். ஓகே. அதனாலே நிறைய டைம் அந்த ஃபோன் வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறது நான் கேட்டு அங்கேயே நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறது. அப்படியும் தாண்டி சில ஷட்டர் தாண்டி உள்ளே வந்துருவாங்க. அப்போ நம்ம இடத்துல வந்து ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க போவாங்க. சரி ஓகே, இது வந்து ஓகே இது மேனேஜ். பட் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து வியூஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து செகண்ட்ஸ் காரை வாங்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு கடைசியாக வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரொம்ப டைம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்க்கல. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து வென்டோக்கு வந்து ஆவரேஜாக பர் இயருக்கு வந்து ஒரு 1,50,000 செலவாகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. எது எதுலாம் செலவாகும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுங்க பார்த்துக்கொள்ளுங்க, உனக்கு புரியும். இப்போ எதுக்கு எக்ஸாம்னா எவ்ரி 10,000 ஒன்ஸு என்னெல்லாம் நீ மாற்றணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 70,000 செலவாகும்னு சொன்னேன் இல்லையா. அது எதை வச்சுன்னா இந்தந்த பார்ட்ஸை இந்தந்த டைம் நீ மாற்றி ஆகும். இது நான் முடிவு பண்ணதில்லை. இது வந்து அவன் அந்த மேனுஃபேக்சரர் கொடுத்த கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் இவ்வளோதான், இதுக்கு மேலே போகாது. இப்போ எக்ஸாம்பிள் எவ்ரி 10,000 ஒன்ஸு ஏர் ஃபில்டர் மாற்றணும், கேபின் ஃபில்டர் மாற்றணும், ஆயில் ஃபில்டர் மாற்றணும், இன்ஜின் ஆயில் மாற்றணும், வீல் பேலன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணணும், வைப்பர் பிளேட் மாற்றணும், கார் வாஷ் பண்ணணும். எவ்ரி 10,000 ஒன்ஸு. இது எதை நீ வந்து விட்டுருவேன்? எதையும் விட முடியாது. கரெக்டாக. அடுத்தது எவ்ரி 20,000 ஒன்ஸ் என்ன பண்ணுறதுனா கூலண்ட் ஆயில் மாற்றணும், பிரேக் ஆயில் கிளச் ஆயில் மாற்றணும், டீசல் ஃபில்டர் மாற்றணும், ஏசி கேஸ் ரீஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏசி கேஸ் 20,000 30,000 மாற்றிக்கலாம், ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் லாஜிக்லி இதான். இப்போ இது எது வந்து நீ செய்ய மாட்டேன்? கூலண்ட் ஆயில் மாற்ற மாட்டுவியா? பிரேக் ஆயில் மாற்ற மாட்டுவியா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஆயில் சில பேர் நம்ம பிரேக் ஆயில் மாற்ற மாட்டோம், கூலண்ட் இதெல்லாம் மாற்றாமல் இருந்தாங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி போயிட்டு அந்த அலுமினியம் என்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிடேஷன் ஆகிடும். பிரேக் ஆயில் மாற்றாம விட்டு ரொம்ப நாள் என்னன்னா பிரேக் ஆயிலோட ப்ராப்பர்ட்டியை போய் பிரேக் சரி அப்ளை ஆகாது. இதெல்லாம் நீ மாற்றி தான் ஆகணும். சரியா? டீசல் ஃபில்டர் சில பேர் டீசல் ஃபில்டர் மாற்ற மாட்டாங்க, மாற்றாமல் ரொம்ப நாள் விட்டுவாங்க. அந்த டீசல் ஃபில்டர் சரியில்லாத ஆயில் டீசலை போடுற அந்த டைமில் டீசல் ஃபில்டர் மாற்றலை அப்படின்னா உனக்கு இன்ஜெக்ட் அவுட்டு, ஹை ப்ரெஷர் பம்ப் அவுட். இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,5 லட்ச ரூபா, ஹை ப்ரெஷர் பம்ப் ஒரு 80,000, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா அவுட். முடிஞ்சு போச்சுக்காது. இது எப்படி மாற்ற முடியும் நீ? கரெக்டாக. அடுத்தது 40,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து கியர் பாக்ஸ் ஆயில் மாற்றி ஆகணும், பிரேக் ஷூ மாற்றணும், பிரேக் டிஸ்கை மாற்றணும். ஸோ எவ்ரி 10,000 ஆமாம், டிரான்ஸ்மிஷன் ஆயில் மாற்றணும், பிரேக் ஷூ மாற்றணும், நான் பிரேக் டிஸ்க்கு கிடையாது, பிரேக் பேடை மாற்றணும். 40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ். ஏன்னா தேஞ்சு போயிடும். நீ பாட்டு பிரேக் அடிச்சுட்டே இருப்ப, அது என்ன வந்து தேயாமலே வருமா என்ன? அப்போ 40,000 கிலோமீட்டர் மாற்றி ஆகணும். அப்போ பார்த்தோம்னா பிரேக் கிடைக்கும் உனக்கு. கரெக்டாக எது சொல்ல வந்தேன்? இல்லை, எவ்ரி 10,000 ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத பண்ணணும். ஆமாம். எவ்ரி 20,000 ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணணும். அப்போ இந்த 40,000 பண்ணும்போது அது ரெண்டுமே ஆட் ஆகிடும். ஆமாம், எவ்ரி 10,000 கரெக்ட். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் சொல்கிறேன் உனக்கு 75,000 ஆகும்னு சொல்லி. அடுத்தது 50,000 ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், நீ டயரை மாற்றிடுவோம். நான் டயரை இல்லாட்டி மாற்றாம ஓட்டுன்னு வச்சுக்கோ. சில பேர் சொல்லுவாங்க நான் 1 லட்சம் வரைக்கும் கிலோமீட்டர் இருக்கேன், ட்ரிப் இருக்காது, ரிஸ்க் எடுப்பேன், திடீர்னு எனக்காக ஒரு நாளைக்கு வந்து அடிச்சு போடும், சரியா தேய்மானம் இருக்காது, ட்ராக்ஷன் இருக்காது. அதே மாதிரி எவ்ரி 60,000 ஒன்ஸ் கிளச் பிளேட் மாற்றணும், ப்ரெஷர் பிளேட் மாற்றணும், ரிலீஸ் பேரிங் மாற்றணும். இதை மாற்றலாம் நீ வந்து கிளச்சை அழுத்த முடியாது, ஹார்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிக்கப் கிடைக்காது, வண்டி மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, ஆஃப் ஆகும். 60,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றி ஆகணும். இந்த 60,000 சில பேர் 80,000 மாற்றலாம், இல்லை 1 லட்சம் மாற்றலாம். பட் ஆவரேஜாக வந்து 60,000 தான் கரெக்டான. சில பேர் அதுக்கு முன்னாடி கூட வந்துடுது. சரியா? இப்போ நீ டயர் கூட சில பேருக்கு 30,000 வந்துடுது மாற்றுறாங்க. நான் ஒரு லாஜிக்கு ஒரு அர்த்தமேட்டிக்காக போட்டிருக்கேன். அடுத்தது 75,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் பேட்டரி மாற்றி ஆகணும். நான் ஏன் 75,000 கிலோமீட்டர் சொன்னால் ஆவரேஜாக 3 வருஷத்துக்கு அப்புறம் பேட்டரி போயிடும். ஒரு வருஷத்துக்கு 20,000 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன அர்த்தம் உனக்கு? 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்தால் மட்டும் நீ பேட்டரி மாற்றி ஆகணும். பேட்டரி வந்து ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா. எப்படி மாற்றாமல் இருப்பேன்? இப்போ இதில் எந்த ஒர்க்கு நீ பண்ணாமல் இருப்பேன்? அடுத்தது எவரி 1 lakh கிலோமீட்டருக்கு அப்புறம் பிரேக் ட்ரம்மு, பிரேக் டிஸ்க்கு. ஏன்னா நீ பேடை தான் மாற்றிருக்க, ட்ரம்மு டிஸ்க்கு போய்டும்ல. 1 lakh கிலோமீட்டருக்கு மாத்திரமா 1 லட்சம் கிலோமீட்டரில் வந்து ஷாக் அப்சர்வ் போயிடுமா உனக்கு? ஷாக் அப்சர்வ்னா ஒன்லி ஸ்டட்டு மட்டும் மாத்திரம் போதாது. நீ லோயர் ஆம், லிங்க் ராடு, டைராய்டு இதெல்லாம் சேர்த்து மாற்றணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வ்ங்கிறது அந்த ஃபுல் இன்டிகிரேட் பண்ணால் தான் திரும்ப ரீஸ்டோர் ஆகும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சார் நான் வந்து ஸ்டட்டு மட்டும் மாற்றுறேன், ஸ்டட்டு மட்டும் மாற்றிட்டு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், எப்படி அவுட்புட் கிடைக்கும்? கிடைக்காது. செஞ்சால் முழுசாக செய்யணும். இந்த அரைகுறை செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப செலவு தான் பண்ணிட்டு இருப்பீங்க, அவுட்புட்டே கிடைக்காது. அடுத்தது காயில் ஸ்ப்ரிங்கு, சரிங்களா, லோயர் ஆம், ஸ்டெபிளைசர், லிங்க், அவுட்டர் டைராய்டு, இன்னர் டைராய்டு, வீல் பேரிங்கு, டைமிங் கிட்ட, இதெல்லாம் 1 lakh கிலோமீட்டர் மாற்றணும். இப்போ இந்த டைமிங் கிட்ட ஒன்றா கூட நீ வந்து பார்த்தீங்கன்னா சிலது மாறும். இப்போ வெர்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வென்டோக்கு வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணினா நீ வந்து பார்த்தீங்கன்னா 3.5 lakhs வரும் ஓட்டிடலாம். ஆனால் எல்லா கேஸும் அது அமையறது இல்லை. டைமிங் கிட்ட டைமிங் செயின் மாற்ற வேண்டியது வென்டோவை பொறுத்தவரை 3.5 lakhs கிலோமீட்டர் ஃபுல் டைம் கூட ஓட்ட முடியும். ஆனால் நிறைய இடத்துல நீ வந்து செகண்ட்ஸ் வாங்கும் போது அந்த மாதிரி நம்பி வாங்க முடியாது. அதில் வந்து டக்கு டிக்கெட்டுக்குன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா நீ டைமிங் கிட்ட மாற்ற வேண்டியிருக்கும்.
அது கூட நீ டைமிங் செயின்னா அந்த கிட்டோட சேர்த்தா மாற்றணும். இப்போ நீங்கள் ஸ்விஃப்ட் டிசைர் எடுத்துனா கம்பல்சரி 1,00,000 கிலோமீட்டர் வச்சு மாற்றி ஆகணும். ஏன்னா அதோட டிசைன் அந்த மாதிரி. சில பேர் சொல்லுவாங்களே வென்டோ வந்து நல்ல லைஃப் வரும், ஆனால் அது சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா அதுவும் பிரச்சனை. ஆனால் இப்போ டிசைன்லேயாச்சும் 1,00,000 கிலோமீட்டர் கம்பல்சரி பண்ணோம், ஆனால் அதோட காஸ்ட் கம்மி. டைமிங் கிட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 7-8 ஆயிரம் முடிஞ்சு போயிடும். ஆனால் வென்டோவை நல்லா மெயின்டைன் பண்ணினா லைஃப் லாங் ஓட்டலாம். தப்பு பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன் 70,000 ஆகிருக்கும். ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா அது வந்து அதனுடைய டிசைன் அந்த மாதிரி. நீ ரீப்ளேசபிளாக இல்லை, அப்படி பண்ண வேண்டியது அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபஸ்டிக்காக பண்ண ஒரு விஷயம் அவ்வளோ ரோபஸ்டிக்காக பண்ணிருக்கோம். அப்போ எக்ஸ்பென்சிவான தான் இருக்கும் அது. அப்போ எங்கே போய் நிற்க பார்த்துக்கோ. ஆச்சா, அடுத்தது இப்போ இந்த கேஸில் பார்த்துக்கோ 1,00,000 கிலோமீட்டரில் வந்து நீ இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். பிரேக் ட்ரம்மு சரியா, பிரேக் டிஸ்க்கு, இந்த லோயர் ஆம் லிங்க்லாம் மாற்றுவேன். ஒன்லி டைமிங் கிட்டோன்னா கூட என்ன பண்ண வேண்டிய நீ அதனால தான் சொன்னேன், நீ ஆஃப் ஆஃப் ப்ரைஸ் எடுத்தால் கூட நீ வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பாருன்னு சொன்னேன். நீ அதை எடுத்தால் கூட உன்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. அடுத்தது இங்கே வா, 1,00,000 கிலோமீட்டர் 1.5 lakhs கிலோமீட்டருக்கு அப்புறம் நீ ரேடியேட்டர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மாற்றி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெமிக்கல் இந்த தண்ணியில் உள்ள கெமிக்கல் கண்டென்ட்லாம் இருக்குது இல்லையா, மினரல்ஸ்லாம் அதெல்லாம் டெபாசிட் ஆகி ஹீட் எக்ஸ்சேஞ்சே சரியாக நடக்காது. சரியா, அதே மாதிரி ரேடியேட்டர் ஃபேன் அதுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. மோட்டர் எவ்வளோ நாளைக்கு இப்போ சீலிங் ஃபேனுக்கு எவ்வளோ நாளைக்கு ஓடிட்டு இருக்கும், அது ஒரு லைஃப் இருக்குல்ல. ஏற்கனவே 10 years கார் தான் கொஞ்சம் வாங்குறேன், நீ எப்போ இருந்தாலும் அது வந்து இருக்கும், ஃபெயில் ஆக தான் செய்யணும். அப்புறம் தெர்மோஸ்டாட் மாற்றி ஆகணும், வாட்டர் ரூம் மாற்றி ஆகணும், இன்ஜெக்டரு, ஆல்டர்னேட்டரு, ஸ்டார்டர் மோட்டர் லைஃப் டைம் கிடையாது, இல்லை ஸ்கிராப் வரைக்கும் ஓடிங்க இருக்கும். அதுலேயும் ஒரு மோட்டர் காயில் இருக்குது, ஆல்டர்னேட்டர் காயில் இருக்குது. அதுவும் என்ன இருக்கும், நான் 1,50,000 கிலோமீட்டர் போட்டிருக்கேன் அதுக்கு லைஃப் டைம். ஓகே, 10 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக மாற்றி தானே ஆகணும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாற்றி தான் ஆகணும். ஆமாம், இது எல்லாமே ஒரே காலத்தில் ஃபெயில் ஆக தான் போகுது. யூ ஷுட் ப்ரிடிக்ட். இல்லைனா தான் நீ வருத்தப்படுவேன். அதை சாரி, நீ இதை ப்ரிடிக்ட் பண்ணலைன்னா தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வருத்தப்பட்டுருப்பேன். ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தனா யூ வில் பி என்ஜாய். அதனால சொன்னேன், இதை தெரிஞ்சவொடனே தான் வரும். அதே மாதிரி 2 lakhs கிலோமீட்டருக்கு ஒன்ஸு 2,00,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஈஜிஆர் மாற்ற வேண்டியது வரலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணி போடுவேன். 2,00,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதுலேயும் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஐட்டம்லக்கா, அதில் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக், அது மோட்டர் இருக்குது, அதில் இதில் பிசி பிரிண்டர் சர்க்கியூட் போர்டு இருக்குது, மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ், பட்டர்ஃப்ளை வால் மாதிரி இப்படி போகும். இப்போ இதெல்லாம் வந்து லைஃப் இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக அடிச்சுக்கிறோமா அது. 2,00,000 கிலோமீட்டருக்கு போனதுக்கப்புறம் டர்போவும் அப்படி தான். அது ஒரு எலக்ட்ரோ சொலினாய்டு இருக்குது, அப்புறம் ஒரு டர்போ ஆக்சுவேட்டர் இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு டர்பைன் வந்து பார்த்தோன்னா இம்பலர் இருக்குது சுற்றுது. அது ஏதாச்சும் ஆயில் சரியாக போகாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன் 2,00,000 கிலோமீட்டர் வராது. அதில் ஒரு ஆயில் சர்க்குலேஷன் இருக்குது. ஆயில் சர்க்குலேஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. சரியா, அதுக்கப்புறம் டிரைவ் ஷாஃப்ட். இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து வரக்கூடிய பவரை வீலுக்கு எடுத்தும்போது அந்த டிரைவ் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் இருக்குது, கிரீஸ் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வரும்? 2 lakhs கிலோமீட்டர் மேலே வராது. அப்போ டிரைவ் ஷாஃப்ட். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பூஸ்டர். நீ பிரேக் அப்ளை பண்ணுறல, நீ அப்ளை பண்ணுறதை வந்து அசிஸ்ட் பண்ணி தரதுக்கு ஒரு பிரேக் பூஸ்டர், ஒரு மாஸ்டர் சிலிண்டர் இருக்குது. அது ஒரு லைஃப் இருக்குல்ல. ஒரு சிலிண்டர் ஒன்று தெரியல, சிலிண்டர் எவ்வளோ நாளைக்கு வரும் மாற்றணும். அப்புறம் ஏசி கம்ப்ரஸர் இருக்குது. நான் 2,00,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் மாற்ற சொல்கிறேன். 2,00,000 ஒரு கம்ப்ரஸர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வென்டோவில் 28,000. இல்லாட்டி உனக்கு ஏசி சில்னஸ் கிடைக்காது. அப்புறம் ப்ளோயர் ஃபேன் இருக்குது, அதுவும் போய்டும். கண்டென்சர், எவாபரேட்டர், எக்ஸ்பென்ஷன் வால்வு. இப்போ இதெல்லாம் 2,00,000 கிலோமீட்டர் வந்து மாற்ற சொல்கிறேன். இதெல்லாம் வச்சு தான் நான் கன்சல்ட் பண்ணி நான் இந்த இது கொடுத்துருக்கேன். எதை கொடுத்துருக்கேன்? 1,50,000 வென்டோவர் நான் செலவாகும் டிசைனா. நீ ஒருவேளை இல்லை நான் டிசைன் நான் வாங்கிக்கிறேன், டீசலில் வாங்கிக்கிறேன், ஆனால் 70,000 கம்மி பண்ணால் நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணிக்க ரெடியாக இருக்கும். ஆகத்தில் நீ செலவு பண்ணணும். சரியா, இப்போது ஒரு ஐடியா கிடச்சிச்சா? இப்போ சொல்லு, கார் வாங்க போறியா, வாங்க போகிறேன்னா எந்த கார் வாங்க போகிறேன்? பெட்ரோலா டீசலா? இல்லைண்ணா, நான் பெட்ரோல் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாருதிலேயே வந்து பார்த்தோன்னா ஒன்று வாங்கிக்கலாம், வேறு வந்து பார்த்தோன்னா வேணாம். ஏன்னா மாருதி தான் இருக்கிறதே வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பார்த்தோன்னா அஃபோர்டபுள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனாலும் 2,500 கிடைக்காது உனக்கு. 2,500 சர்வீஸ் பண்ண முடியாது. இல்லை, பட் வென்டோவோட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு நிறைய வந்து பார்த்தா சேவிங்ஸ் இருக்குல்ல. வியூஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு வந்து பார்த்தோன்னா பொருளாதாரத்தில் என்னோடய பிரதர் வந்து அஃபோர்ட் பண்ணுற இடத்துல இருந்தாலும் கூட, ஏன்னா அவருக்கு டிபெண்ட் எதுவும் கிடையாது. அவரை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவர் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி டிபெண்ட் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து வீடு இஎம்ஐலையோ இல்லாட்டி கார் இஎம்ஐலையோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பைக் அந்த மாதிரிலாம் இஎம்ஐ இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் சிம்பிளாக சொன்னால் கடன் கிடையாது. இப்போ கடன் இல்லை, இஎம்ஐ கிடையாது, எதுவுமே இல்லை, ஒரு பேசிக்கான அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அவருக்கே வந்து பார்த்தோன்னா வந்து வென்டோலேருந்து அவர் எங்கேயோ கீழே வந்துட்டார், டீசல்லேருந்து மாறி இங்கேயும் வந்துட்டார். சரியா, ஆமாம். இன்ஃபேக்ட் வென்டோ வாங்கியிருந்தாலும் அவரால் வந்து பார்த்தோன்னா அஃபோர்ட் பண்ணிட முடியும் எப்படியோ, பட் கஷ்டப்பட்டு அஃபோர்ட் பண்ணியிருப்பேன், ஏன்டா இதை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அட்லீஸ்ட் பொருளாதாரத்தில் உன்னால் சமாளிச்சிருந்த முடியும். சில பேர் பொருளாதாரத்தில் சமாளிக்கவே முடியாது.
ஆனால் என்ன குடும்பம் இருக்குன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வேற எங்கேயா செலவு பண்ணிருக்கலாமேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். கரெக்ட். கரெக்டாக. ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கும். ஒய்ஃப் வந்து திட்டிருப்பாங்க, கார் ஏன் ரிப்பேராக இருக்குது, நீ வாங்கின யூஸே பண்ணலன்னுவாங்க. ஸோ மாருதி வாங்கினா எனக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்து டக்குனு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக செலவு பண்ணிட்டு போயிடுவேன். அதோட கொடுமைனா அந்த வண்டி நீ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடவை இவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி நீ ஓட்ட போகிறது கிடையாதுல. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தும், திடீர்னு எலி கடிச்சிடும், அது இன்னும் பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ ஹோப் நான் நம்புகிறேன் வியூவர்ஸ், இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட இன்டென்ஷன் செகண்ட் கார் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே நீங்கள் வந்து கார் வாங்குங்க. ஆனால் கார் வாங்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுட்டு வாங்கினா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். கார் வாங்குற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும், அதை வரமாக எடுத்து நீங்கள் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட. அதை விட்டுட்டு எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை 7,000 மாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாது. சரியா? இதுதான் ரியல் மோட்டோ. இதில் போயிட்டு வந்து ஏன்னா நான் தான் சொல்லிக்கிறேன், கேரேஜுக்கார டீலர்கிட்ட கரெக்டாக தான் வாங்கி வந்துருப்பாங்க, ஆனால் டீலர் வந்து திட்டி கிடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சரி எக்ஸப்ஷன் நடக்கும், சில பேர் சீட்டிங் பண்ணிப்பாங்க. இப்போ அது மேட்ரு கிடையாது. அதனால் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் நிறைய கொடுங்க. இன்னொரு வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த வீடியோஸ் போடுறது நான் ரெடியாக இருக்கேன். என்னோடய நோக்கம் காரை வாங்கி சந்தோஷமாக இருக்கணும் முடியும். காரை வாங்கி மிகப்பெரிய சஞ்சயத்தில் மாற்றி 7,000 நான் சொன்ன 7,000 சஞ்சயம் சொன்னால் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை ஆகி நிறைய பிரிவினைலாம் வந்துருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்லாம் வந்து நிறைய அது இங்கே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய மாட்டிகிட்டு இருக்கவங்களோட நிலைமை வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் தர்ம சங்கடமாக நிலைமை ஏற்படுத்தி விடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் மாட்டிடாதீங்க. சரியா? நீ எதாவது சொல்கிறது விரும்புகிறீங்களா? இல்லை, ஓகே. செகண்ட்ஸ் கார் வாங்கும் போது சொன்ன மாதிரி என்ன மாதிரி பெரிய கார் வாங்குறதை விட நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு யார்கிட்டயாச்சும் இந்த மாதிரி எனக்கு என் பிரதர் இருக்கார் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த கார் வாங்கலாம் எது கார் வாங்கலான்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டயாச்சும் தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை மெக்கானிக்ஸ்கிட்டயோ வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். இன்ஃபேக்ட் கார் வாங்க சொல்லி என்னோட தம்பியை புஷ் பண்ணதே நான் தான். அது என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சரி நீ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஒரு இன்கம் ஒன்று வந்துட்டுருக்கு. ஒரு பைக்குக்கு போகிறத விட நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போனீங்கன்னா உனக்கு நிறைய கன்வீனியன்ஸ் இருக்கும். என்ன கன்வீனியன்ஸ்னா ஒரு டிரைவர் போட்டுக்கிட்ட அப்படின்னா நீ ஒரு அது வந்து காரே ஒரு நீ வந்து ஆஃபீஸ் மாதிரி மாற்றிக்கலாம். காரில் உட்காந்துட்டு நீ எல்லா விதமான ஃபோன் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் டு இன்ட்ராக்ட் வித் மெனி பீப்புள்ஸ். அப்போ என்ன ஒன்று நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும், உன்னோட டைம் கிடைக்கும். ஏன்னா டைம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த மாதிரி. அப்போ டைம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நீ நிறைய ட்ராவலிங் டைம் நிறைய எடுத்துகிட்டு இருக்க. அந்த ட்ராவலிங் டைமையே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்காக மாற்றிடு. ஒரு டிரைவரை போட்டுட்டு நீ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து நிறைய வேலையை நீ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் நீ ஏசி மாதிரி உனக்கு ஏசி உள்ளுக்குள்ளே ஏசி இருக்கும்போது உனக்கு ஆஃபீஸ் ரூமில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த ஆங்கிளில் தான் வந்து புஷ் பண்ணி பண்ணேன். சரியா? இப்போ இந்த கார் வாங்குறது நான் வந்து அந்த அஃபிஷியல் பர்பஸ்க்கு ரிலவெண்ட்டாக வாங்கும் போது இஸ் வெல் அண்ட் குட். அதுக்கே வந்து வென்ட்டோ வந்து அட்வைஸ்மெண்ட் கிடையாது, நானே சொல்லிடுறேன். சரியா? அப்படின்னும் போது நீங்கள் இந்த அஃபிஷியல் பர்பஸ் இல்லாமல் பர்சனல் யூஸ் தான் வாங்குறீங்க. அதுவும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் அந்த இதை நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி வாங்கணும். இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நரகவாதனை அனுபவிப்பீங்க. ஸோ அதுதான் என்னோட ரியல் கன்சர்ன்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.